விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள கோவிலில் ஒரு பிரிவினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் கருப்பஞ்ஞானியாரிடம் கேட்கலாம். கருப்பஞ்ஞானியார், என்ன காரணத்திற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடைபெறுகிறது? வணக்கம் ரித்திகா. அதாவது ராஜபாளையம் தென்காசி சாலையில ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பக்கத்துல புதுப்பாளையம் மாரியம்மன் கோயில் இருக்கிறது. இந்து சமய அறநிலைக்கு சொந்தமான இந்த கோயில்ல இந்த நகரில் அதாவது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் 11 நாட்கள் திருவிழா நடக்கும். 11 நாட்களும் 10 சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழா நடத்துவாங்க. இந்த கோயிலோட அறங்காவல் குழுவில் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்து சமய அறநிலைத்துறை அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அதே போல இந்த கோயில் நடக்கிற திருப்பணிகள், அதாவது புதிய கொடிமரம், அதே மாதிரி ஒரு ராஜகோபுரம் கட்டுதல், இந்த மாதிரி ஒரு பணிகளை அனைத்து சமுதாயத்தும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது அறநிலையத்துறையோட அறிவுறுத்தல். ஆனா ஒரே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் பல வருடங்களா இந்த அறங்காவல் குழுவில் இருக்கிறாங்க, தலைவராகவும் உறுப்பினர்களாகவும். இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பல தடவை அந்த 8 சமுதாய மக்கள் போராடியும் இது வரைக்கும் எந்த தீர்வும் கிடைக்கல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்ப உள்ளிருப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ரித்திகா. இந்த உள்ளிருப்பு போராட்டம் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏதேனும் விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா கருப்பஞ்ஞானியார்? இப்ப வரைக்கும் இப்ப இன்னைக்கு காலையில உள்ளிருப்பு போராட்டம் மத்தியானத்துக்கு தான் உள்ள போயிருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் இவங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு இது வரைக்கும் வரல. இதே மாதிரி போன வருஷம் கடந்த வருடம் இந்த கோயில்ல ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது 15 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப கூட இந்த திருப்பணிகள்ல மற்ற சமுதாயத்தின கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் பிரச்சனை பண்ணாங்க. அப்பயும் இதே இப்ப உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய மக்கள் அதே மாதிரி போராட்டம் பண்ணி நாங்களும் கலந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறை சொல்லியிருந்தாங்க. அப்ப ஒத்துக்கிட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இப்ப வர 29ஆம் தேதியில இருந்து 11 நாட்கள் திருவிழா நடக்க போகுது. இந்த நேரத்துல அவங்கள மற்ற சமுதாயம் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா இந்த ஒரு விளக்கமும் அறநிலையத்துறை வரல. இந்த உள்ளிருப்பு போராட்டம் காரணமாக அந்த பகுதியில பதற்றம் ஏற்பட்டிருப்பதா சொல்லியிருக்கீங்க. அங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? பாதுகாப்புல ராஜபாளையம் டிஎஸ்பி தலைமையில பாதுகாப்பு பணியில போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கார்கள். இந்த பொதுமக்கள் முழுக்க முழுக்க போராட்டம் உள்ளிருப்பு போராட்டமா மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில மறியல் போராட்டம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம அகிம்சை வழியில தான் போராடிட்டு இருக்காங்க. இதனால பதற்றம் ஒண்ணுமில்லை, ஒரு பரபரப்பு தான் இருக்கு ரித்திகா.